இந்த குழுவில் வந்திருக்கும் அனைத்து பார்ட்னர்களையும் வரவேற்கும் பொருட்டு இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஓபி 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 7:20 வரை நமக்கு கண்டினியூ நடக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பிஓபி பிளான் கொடுக்குறார் சார் குட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேரிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் எல்லாருமே கவனமாக இந்த பிளான் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, என்னுடைய பேர் மகாலிங்கம். இது பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா சார் நம்ம என்னன்னா நம்ம எல்லாமே கவனிக்க வேண்டும். இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சார் வீடியோ போட்டார் இல்லைங்களா, அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிரிப்டோவை பற்றி நிறைய தகவல் இருக்குது சார். நம்ம யூடியூப்ல நிறைய தகவல் இருக்குது. நம்ம கிரிப்டோ தான் நமக்கு வந்து லைஃப்னு சொல்லி முடிவு பண்ணின பிறகு நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் சார். கிரிப்டோ நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். எப்படின்னா கிரிப்டோனா என்ன, கிரிப்டோ எப்படி நம்ம பண்ண போகிறோம், எந்த கேட்டகரியில் கிரிப்டோ செயல்படுது, டெக்னாலஜி என்ன, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொருத்தரும் கவனித்து செயல்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே பெரிய மாற்றம் வரத்துக்கு சார் கிரிப்டோ தான் டோட்டல் உலகமே வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னிறுத்தி இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா முழு கிரிப்டோ தான் நமக்கு செயல்பாடு இருக்குங்க. அது நம்ம என்னன்னா நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படி விஷயத்தை நம்ம கவனித்து செயல்படும் போது நமக்கு பெரிய நமக்கு வருமான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற அனைவருமே சரியான அந்த நம்ம பிவிசி மெட்டாவில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்னா நிறைய மக்கள் பயந்துக்குவாங்க. என்னன்னா என்ன அப்டேட் வரப்போகுது, எப்படி வரப்போன்னு பயந்துக்குவாங்க. நம்முடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் வந்தால் ஒர்க் பண்ணுற நபர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம இந்த விஷயத்தை சரியாக கவனித்து நம்ம பிளானை வந்து புரிஞ்சு செயல்பட்டு நம்மளும் நம்ம கூட வந்திருக்க மக்கள் அனைவரையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க இப்போ 35 பேரும் அடுத்த வாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு நம்பர் ஆட் பண்ணி கொண்டதவை நமக்கு 100 கிராஸ் ஆயிரும் சொல்லி கேட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளான் பிவிசி மெட்டனுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் சார் குளத்தூர் போய் சேர்ந்த சண்முகம் சார் எம்எம்ஜி பார்ட்னர்ஸ் அவர் வந்து நமக்கு பிளான் கொடுக்க உள்ளார். அவரை அனைவர் சார்பாகவும் வருக என்று வரவேற்கலாம். வாங்க சார், வெல்கம் சண்முகம் சார். வாங்க சார், வாங்க சார். வணக்கம் சார், நான் பேசுறது வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். வாங்க. கிளியர் ஆகுது சார்? கிளியர் சார் கேக்குதா? தெளிவா கேக்குதா? இங்க மழை கனமா பெஞ்சிட்டு இருக்கு. கிளியர் ஆகுது. அதனால வந்து வாய்ஸ் கிளியரா வருது என்னன்னு தெரியல. ஓகே சார், வருது, வாய்ஸ் வருது. ஓகே. அருமையான நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எம்எம்ஜி டீம் தலைவர் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு இந்த பேர்ல்வின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல 2019 எனக்கு வாய்ப்பு கொடுத்த மரியாதைக்குரிய சீனியர் வாசனையா அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு அருமையான நிகழ்வு. பிவிசி மெட்டா பத்தின சில விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்வதற்கான வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. ஸோ ரொம்ப நன்றி. இங்க உள்ள வந்திருக்கிற எம்எம்ஜி பார்ட்னர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு பேர்ல்வின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தின விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொல்ல போறேன், ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில வந்து இன்னைக்கு பேர்ல்வின்ல பிவிசி மெட்டா வந்து ரொம்ப அருமையா சிறப்பா இன்னைக்கு செய்துட்டு இருக்கிற நபர்கள், இன்னைக்கு உள்ள வந்திருக்கிற அத்தனை நபர்களும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பேர்ல்வின்ல பெரிய லெவல்ல வளரணும் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிட்டு, பேர்ல்வின் வந்து உலகத்துக்கு அறிமுகம் ஆன நாள் வந்து 2015. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்ட விஷயம் தான். அவ இந்தியாவுக்குள்ள வந்து 2018 வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2016 2017 மின்ட் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி சிஸ்டம் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மின்ட் $1 அறிமுகப்படுத்தி 2017 வந்து $192 வரும்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேர்ல்வின் வந்து பாத்தீங்கன்னா 2018 அருமையா ஒரு டிஜிட்டல் வாலெட்டை கிரியேட் பண்ணாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். டிஜிட்டல் வாலெட்ல வந்து டிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அது ஈக்குவல் டு டாலருக்கு இணையான ஒரு மதிப்பா கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல வந்து இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேர்ல்வின் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. உண்மையிலுமே வந்து பெருமையான விஷயம் என்னன்னா, அந்த டிஜிட்டல் கரன்சியை எப்படி பயன்படுத்துறது, அந்த வாலெட் மூலியமா என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு அப்ப கத்து கொடுத்துருந்தாங்க. பேர்ல்வின்ல நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, பேர்ல்வின்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுல 2 விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு வந்து
பேர்ல்வின் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்வின் வில் நெவர் எண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்ன எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பேர்ல்வின் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் இன்னைக்கும் அன்றும் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா உன்னதமா தன்னுடைய செயல்பாட்டை நடத்திட்டு இருக்கு. ஸோ சில நேரத்தில் நமக்கு புரியாத மாதிரி இருக்கு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பேர்ல்வின் வந்து மிக பெரிய லெவல்ல வளரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது சிஸ்டம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்வின் வில் நெவர் எண்ட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு முடிவில்லாத ஒரு பிசினஸ் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேர்ல்வின் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படிங்கிறதும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எப்பவுமே இது வந்து நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயத்துல பேர்ல்வினும் பிவிசி மெட்டாவும் ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் நமக்கு வந்து டிஜிட்டல் கரன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பழக்கப்படுத்தினாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் கரன்சி மூலியமா கரண்ட் பில் கட்டுறதும், நம்மளுடைய செல்லுக்கு ஈசி போடுறதும், டிடிஹெச் பணம் கட்டுறது, அல்லது இந்தியன் பேங்க்ல ஸ்டேட் பேங்க் எனி பேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் கொடுத்து கேஷா ஐஎன்ஆரா மாத்துறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழக்கப்படுத்தினாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பேர்ல்வின்ல நமக்கு நம்ம டீம் மூலியமா ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணாங்க. அந்த கம்யூனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா 8.5 மில்லியன் பீப்புள் வந்து வந்தாங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் வந்து இந்த ஒரு பிசினஸ்க்குள்ள வர்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ்னுடைய தன்மை என்னவா இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு புதிய பிசினஸ அவங்க வந்து லான்ச் பண்றாங்க. புதிய பிசினஸ் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்லைங்க, ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியா சிஸ்டம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்ப என்னன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி பத்தின விஷயத்த முழுமையான புரிதல் இல்லாத நிறைய நபர்கள் வந்து வெளியில வந்து போனாங்க. ஸோ அதுல வந்து உண்மையிலுமே என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த பிசினஸ் பத்தின விஷயத்த நம்ம புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு வந்து இந்த பிசினஸ் பத்தின எதிர்மறையான எண்ணங்கள்லாம் விலகிட்டு நேர்மறை சிந்தனைகளால் நமது மனம் நிரப்பப்பட்டு இருந்தால் நிச்சயமா இந்த பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன விஷயம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அல்லது நம்ம எம்எம்ஜி குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய பிவிசி மெட்டா மிகப்பெரிய லெவல்ல வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு நேர்மறையான எண்ணத்தை நமக்கு நம்ம மனதுக்குள்ள விதைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பிவிசி மெட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிசினஸ் நம்ம கையில கொடுக்கறப்ப 2022 ஜூலை 28 லான்ச் பண்ணாங்க. ஸோ அருமையான ஒரு கிரிப்டோ கரன்சி. அந்த லான்ச் பண்ணும்போது அதனுடைய ரேட் வந்து அதனுடைய விலை வந்து $1 இருந்தது. அப்ப கம்யூனிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பேர்ல்வின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பேர்ல்வின் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஆஃப் மணி, எதிர்காலத்தினுடைய பணம். சார் புரியுதா சார்? ஏதோ சவுண்ட் வருது, இங்கேயே வெளியே வா. நீங்க கண்டிப்பா ஓகே. ஃபியூச்சர் ஆஃப் மணி அப்படிங்கிறது தான் பேர்ல்வினுடைய ஸ்லோகமே. ஏன்னா எதிர்காலத்தினுடைய பணத்தை இன்னைக்கு உருவாக்க தரத்துக்கான ஒரு வாய்ப்பை பிவிசி மெட்டா நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிவிசி மெட்டாங்கிறது மெட்டாவார்ஸ் டெக்னாலஜில வந்து தொடங்கியிருக்காங்க இந்த கிரிப்டோ கரன்சி. இதுக்கு பின்னாடி இது எதில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இணைச்சிருக்காங்க. நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் தான் பிளாக் செயின் நமக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட அல்லது நம்ம வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு பிளாக் செயின். ஸோ இந்த இதுல வந்து கட்டமைக்கப்பட்டது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிவிசி மெட்டாங்கிறது மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. ஸோ அந்த ஒரு விஷயமும், ரெண்டாவது பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா கிரிப்டோவை பத்தின விஷயத்த நம்மளால ஓரளவுக்கு அசைன்மெண்ட் பண்ண முடியும். ஸோ பொதுவாகவே என்னன்னா கிரிப்டோ அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் தெரியும் அப்படின்னா நம்ம டீம் பொறுத்தவரைக்கு வர 22வது வருஷம் 7வது மாசம் தான் கிரிப்டோ அப்படிங்கிற விஷயத்த நம்மளால உள்வாங்க முடிஞ்சது. ஸோ அப்ப கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து எப்ப வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009லயே வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 1991லயே வந்து பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரணும்னு ரொம்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் முடியாம போனதுனால 2009ல ஒரு பிளாக் செயினுக்கு தொழில்நுட்பத்துல ஒரு பிட்காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிரிப்டோ கரன்சிக்கும் நம்மளுடைய சாதாரண ஃபியட் கரன்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ கரன்சியும் நம்மளுடைய நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய பேப்பர் கரன்சிக்கும் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 1929ல இப்போ ஒரு 100 ரூபாய் தாள், சாரி ஒரு 10 ரூபாய் தாயில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு 10 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூட நிறைய ஒரு பொருள் வாங்கலாம். இதுக்கு பேர் என்னன்னா பொருளுடைய மதிப்பு கம்மியா இருக்கும், ரூபாயினுடைய மதிப்பு அன்னைக்கு அதிகமா இருந்தது. ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட நிறைய ஒரு பொருள் வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து அன்னைக்கு இருந்தது. இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன் அப்படின்னா பண வீக்கம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து 1960 அல்லது 2014 பாத்தீங்கன்னா அதே 10 ரூபாய் தான். பட் பொருள் வந்து ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளுடைய மதிப்பு அதிகமாகி போயிடுச்சு, பணத்தினுடைய மதிப்பு அதுவாவே இருக்கு. ஸோ அது ஏறல, அது உயரல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பொருள் ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க 2020ல இன்னைக்கு 2024ல 10 ரூபாய் கொண்டு போய் நீங்க மார்க்கெட்ல கொடுத்தீங்க அல்லது ஒரு கடையில கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் மட்டுமே வாங்க முடியும். ஸோ இப்ப என்ன, சாக்லேட்டுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு, பணத்தினுடைய மதிப்பு வந்து அப்படியே இருக்கு. ஸோ இதான் இன்ஃபிளேஷன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து டிப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண வாட்டம் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா இந்த நம்மளுடைய சாதாரண ஃபியட் கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் ஒரு வித்தியாசம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னாவே முத வந்தது பிட்காயின். ஸோ பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு பிட்காயின் 2009ல நீங்க எடுத்தீங்கன்னா 40 பைசா ரேட்ல சேல் பண்ணாங்க. ஸோ அதே 2012ல வந்து ஒரு பிட்காயின் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமான பொருள். அப்ப என்னன்னா பிட்காயினுடைய வேல்யூவும் கம்மி, பொருளுடைய வேல்யூவும் கம்மி. அதே 2013ல அதே பிட்காயினுடைய வேல்யூ வந்து அதிகமானதுனால பொருள் அதிகமா கிடைக்குது. 2014ல ரொம்ப அதிகமாச்சு. 2023 இன்னைக்கு 2024ல ஒரு பிட்காயினுடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட $71,000 அப்டேட். இன்னைக்கு $71,000 அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 63-64 லட்சம் ரூபாயா இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ 60 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ரேட் போயிட்டு. அப்ப இன்னைக்கு ரேட்ல ஒரு பிட்காயின் நீங்க கொடுத்துறீங்க அப்படின்னா 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடோ அல்லது ஒரு காரை வாங்க முடியும். ஸோ அப்ப வித்தியாசம் என்னன்னா பிட்காயினுக்கும் சாதாரண நம்மளுடைய பணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அன்னைக்கும் பணம் பணமாகவே இருந்திருக்கு, அதனுடைய ரேட்டு வந்து ஏறாம ஒரே ஸ்டேபிளா இருந்திருக்கு. இன்னைக்கு பிட்காயினுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இது காரணம்னா பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு வகையான சொத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ முடிஞ்ச அந்த தேர்தலில் கூட ஒரு எம்பி வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ்ல அவங்களுடைய சொத்துல அவங்க வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா ஐடில இந்த இன்கம் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்தை இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி உலக கவர்மெண்டே வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வரணும். ஸோ அதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி வந்து 2009-10ல வந்திருக்கு. அப்ப என்ன யாரு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சதோஷி நகமோட்டோ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா 2009-2010ல வெறும் 40 பைசா. 40 பைசாவுக்கு முன்னாடி என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பிட்காயின் ஒரு பிட்காயின் கொடுத்து அவங்க வந்து பென்சில் பேனா இந்த மாதிரிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மா ஒரு பொருள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு சாதாரணமா இ-காமர்ஸ் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா செஞ்சிருக்காங்க. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ அதாவது பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு கட்டுரை எழுதினாவோ அல்லது வந்து மாதிரி ஒரு பேச்சு போட்டி இந்த மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோக்கனா அவங்க கையில பிரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஆரம்பிச்ச அந்த பிட்காயின் இன்னைக்கு வரலும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்திருக்கு. ஒரு பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 கோடி சதோஷியா பிரிச்சிருக்காங்க. பிட்காயின் அதாவது கரன்சி அந்த அளவுக்கு பிரிக்க முடியாது, பிட்காயின் அந்த அளவுக்கு பிரிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு வகையான சொத்து அப்படிங்கறதுனால அன்னைக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில மதர் காயினா பிட்காயின் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கு. ஸோ இந்த பிட்காயின் ஆதாரமா வச்சுதான் பிவிசி மெட்டா வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுல வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி, வெர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் இதெல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சியை தான் குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து
பெரிய லெவல்ல வந்து மக்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. ஏன்னா கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் போட்டு நாளை காலையில எடுத்துட முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இல்ல. கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு அசட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ். ஸோ அப்ப என்னன்னா ஒரு லாங் டைம் பீரியட்ல இந்த பிசினஸ நம்ம கண்டினியூட்டி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து நிறைய நபர்கள் புரிதல் இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டமா வந்து பாக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஏனையுடைய படத்தை ஏனை பார்த்தனப்பதான் அது ஏனையா வந்து மிகப்பெரிய ஏனை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள தோணும். ஸோ பார்க்காத நபருக்கு தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பார்ட் தெரியுதோ அந்த பார்ட் அவங்க மைண்ட்ல என்னவோ அவங்க அச்சீவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தெரியும். பாருங்க, முன்னாடி இருக்கிற இந்த படத்தை நீங்க பாருங்க. ஒருத்தர் வாழை தொட்டு பார்த்துட்டு அது ஒரு ரோப்பு, அது ஒரு கயிறு அப்படிங்கிறாரு. அதே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காலை தொட்டு பார்த்துட்டு இது ஒரு தூண் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இது என்னன்னு கேட்டோம்னா அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. கிரிப்டோவும் இதே மாதிரிதான். ஏன்னா கிரிப்டோ வந்து 2009 லான்ச் பண்ணாலும் 2023 இன்னும் மக்கள் மத்தியில பெரிய லெவல்ல இன்னும் பாப்புலர் ஆகல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாதிரி இருக்கிற டீம் மூலியமா ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை நான் யாரு பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஃபீல்ட் அசோசியேட் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப என்னன்னா கிரிப்டோங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளும் வரை இந்த கிரிப்டோ சாதாரணமா தான் தெரியும். ஸோ இப்ப 2010 ஒரு நபர் மே மாசம் 2010 பாருங்க ஒரு 2 பீஸா வந்து நான் குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 10,000 பிட்காயினை வந்து கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா 10,000 பிட்காயினுடைய வேல்யூ இன்னைக்கு ரேட்டு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு பிட்காயினுக்கு 60 லட்ச ரூபா அப்படின்னா 100 பிட்காயின் எவ்வளவு வச்சுங்க? ஒரு பிட்காயின் 60 லட்சம் ரூபாய், 10 பிட்காயின் 6 கோடி ரூபாய், 100 பிட்காயின் 600 கோடி ரூபாய், 10,000 பிட்காயின் யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா ஒரு 6,000 கோடி ரூபாய் சம்திங். என்னால சரியான கணக்கு சொல்ல முடியல. சோ இருந்தாலும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் இன்னைக்கு ரேட்டுக்கு அதை விற்கும். ஆனா அன்னைக்கு அவர்கிட்ட என்ன நிலைமை, புரிதல் இல்லை. அப்ப அதனால என்னன்னா அது என்னன்னு தெரியாததுனால 10,000 பிட்காயின் கொடுத்துட்டு குழந்தையும் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு விசாவை வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் கிரிப்டோ பத்தின புரிதல் இல்லாததுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா தெரியாம அடுத்தது என்ன இன்னொரு பிசினஸ் வரைக்கும் நம்ம மனம் போய்கிட்டே இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் நம்ம சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் மணி, எதிர்காலத்தினுடைய பணத்தை இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை சிஸ்டம் நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால முழுமையா புரிஞ்சுக்கணும். 2023 ஒரு கணக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ட்ரேடிங் மூலியமா நெப்டி, சென்செக்ஸ், பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணதுல அதிகப்படியான லாபம் எதுல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பிட்காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 150% ப்ராஃபிட் வந்து அதுல எடுத்திருக்காங்க. மத்த எல்லாத்துலயுமே அதிகபட்சம் 42-40% தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னா அதுல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அதிகமான லாபத்தை கொடுத்தது பிட்காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூட வேண்டிய விஷயம். அது எதை சோ இவ்வளவு பெரிய ஒரு சொத்து எதுல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தொழில்நுட்பத்தில் கனெக்ட் ஆயிருக்கு. ஏன் பிளாக் செயின்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையானது. நீங்க எவ்வளவு பிசினஸ் நீங்க உள்ள கொடுத்தாலும் அல்லது வச்சிருக்கீங்களோ அது மத்தவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்களோ மத்தவங்களுக்கு தெரியும். பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால மாற்றி அமைக்க முடியாது, அழிக்க முடியாது, எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா இந்த பிளாக் செயின். சோ இந்த பிளாக் செயின் எப்படி, இந்த பிளாக் செயினை பத்தின ஒரு சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க பிளாக் செயின்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதுவும் பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அடுத்தும் தெரியுமா சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் செயின்னா என்ன அப்படின்னா சாதாரணமா நம்ம சொல்ல போனோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு நபருக்கு ஒரு பிட்காயினோ அல்லது கிரிப்டோவோ அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு அட்ரஸ், அனுப்பக்கூடிய நபருக்கு ஒரு அட்ரஸ், இந்த அட்ரஸ்ல இருந்து அந்த அட்ரஸுக்கு போகும். இந்த 2 பேர்த்துக்கு மட்டுமே அது தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின்ல நடக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனை. சோ அந்த பரிவர்த்தனையில வந்து எனக்கு தெரியாம இன்னொருத்தரோ அல்லது அவருக்கு தெரியாம நானோ வந்து பாத்தீங்கன்னா அது எடிட் பண்ணி எடுக்கவோ அழிக்கவோ எதுவும் பண்ண முடியாது. சோ இது என்னன்னா பிளாக்கா உருவாக்கிப்பாங்க. அதாவது சதுரமா கட்டமா பிளாக்ல இருக்கும். சோ ஒரு பிளாக் இன்னொரு பிளாக்க கனெக்ட் பண்ணி இருக்கும். சோ இதுக்கும் அதுக்கும் உள்ள அட்ரஸ்
ஒவ்வொரு, அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு லெஜர்ல ஒரு பக்கத்துக்கு ஒரு 1 2 3ன்னு சொல்லி பக்கத்தை பிரிச்சிருக்கும். சோ அதே மாதிரி வந்து பிளாக் செயின்ல நான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 32 டிஜிட்டல் வேர்ட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சோ அந்த அட்ரஸ வச்சு ஹேஷ் வேல்யூன்னு சொல்லி ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அதாவது உள்ள கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பிளாக் கிரியேட் ஆகும். சோ அந்த ஹேஷிங் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 250 வேர்ட்ஸ் அப்படின்னு, வேர்ட்ஸ் இல்ல டிஜிட்டல் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ அப்ப என்னன்னா ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு விஷயமா அங்க கருதப்படுகிறது. ஒரு பிளாக்ல வந்து ஒரு எம்பில இருந்து 8 எம்பி வரலும் உங்களுக்கு உள்ள வந்து டேட்டாவை ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பிளாக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நான்ஸ்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதை பயன்படுத்தி ஹேஷிங் வேல்யூ சோ அந்த ஹேஷிங் மூலமா உள்ள வந்து டேட்டாவை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த பிளாக்கும் இன்னொரு பிளாக்கும் கனெக்ட் இருக்கும். அவ்வளவுதான். ஒரு தடவை இன்டர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வந்து அதை மாத்தி அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சப்போஸ் யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணி உள்ள இருக்கிற கிரிப்டோவோ அல்லது மத்த எந்த விஷயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது முடியாது அப்படிங்கிறதுனால கிரிப்டோ கரன்சி பொறுத்தவரை பிளாக் செயின்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அந்த வகையில நம்மளுடைய பிவிசி விஷயம். அதே மாதிரி வந்து மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு பேஸ்புக்லாம் வந்து மெட்டாபுக் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து கடந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய மெயின்ங்கிற உலகத்தை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. சோ இப்ப அந்த உலகத்துக்கு பேரு ஹரிசன் சொல்லிட்டு ஒரு உலகத்தை ரெடி பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன ஈஸியா புரிதலை ஏற்படுத்தும். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து செவ்வாய் கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் கிரகத்தை வந்து நம்ம முன்னாடி பார்த்துக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து நம்ம ஃப்ரெண்டும் நம்ம எல்லாம் இப்போ வந்து வெப் 2ல இருக்கோம். இப்ப என்ன பண்றோம்னா வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கோம். சோ வீடியோ கால்ல அவர் முகத்தை பார்த்து நம்ம பேசுறோம், நம்ம முகத்தை பார்த்து அவர் பேசுறாரு. ஆனா இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்குள்ள நீங்க உள்ள அடாப்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து சிங்கப்பூர்ல இருக்கலாம், மலேசியால இருக்கலாம், தாய்லாந்து எங்க வேணாலும் இருக்கலாம். காலையில எந்திரிச்சு நம்ம மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில ஐடி போட்டோம்னா நம்ம லாகின் பண்ணி உள்ள போய் அவரும் நம்மளும் ஒரு கடையில டீ சாப்பிடலாம் அல்லது காபி சாப்பிடலாம். சோ அந்த 2 பேரும் ஒன்னா போய் காபி சாப்பிடுற அந்த ஃபீலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடமா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி இருக்கு. சோ இப்ப நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா சிங்கப்பூர்லயோ மலேசியாவிலயோ ஒரு பொருள் தெரிஞ்சிருக்குன்னா நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அந்த பொருளை வாங்கலாம். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. சோ அங்க நடக்கக்கூடிய அத்தனை பரிவர்த்தனைக்கும் பிவிசி மெட்டா அல்லது மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில செய்யக்கூடிய அத்தனை பரிவர்த்தனைக்கும் கிரிப்டோ கரன்சி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி நமக்கு வந்திருக்கு மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே. பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பொருள் பர்ச்சேஸ் பண்றது புதுசா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக லெவல்ல கிரிப்டோ கரன்சிக்கு டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விதிச்சிருக்காங்க. அப்ப உலக நாட்டுல எல்லா நாட்டுக்குமே டாக்ஸ் வந்து 45% 37% இப்படி கொண்டு வந்துருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து 30% டாக்ஸ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளுக்கு டாக்ஸ் கொடுத்து டாக்ஸபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொருள் ஒரிஜினல் ஆயிடும். அப்படிங்கிறப்ப நம்ம கிரிப்டோவை பொறுத்தளவு இன்னுமே வரக்கூடிய காலத்தில் ஃபியூச்சர் ஆஃப் மணிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதே வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2022 கிட்டுருங்க 2024 உலக லெவல்ல இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 43 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவை பயன்படுத்துறதா இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுது. சோ அந்த 43 லட்சம் பேர்ல 60% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் அப்படிங்கிறதுல நாம பெருமைப்பட வேண்டிய விஷயத்துல இருக்கோம். இன்னைக்கு கிரிப்டோவை பயன்படுத்தக்கூடிய அல்லது கிரிப்டோவில் வர்த்தகம் பண்ணக்கூடிய நபர்ல நம்பர் 1 இடத்துல இந்தியா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா
நம்மளும் அதுல ஒரு நபரா இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பெருமையை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிசினஸ் நம்ம கையில வச்சிருக்கோம். ஸோ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ காயின், டோக்கனு, காயின் லேக்கிங், ஸ்டேக்கிங் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, காயினுக்கும் டோக்கனுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காயின் அப்படிங்கிறது பிளாக் செயின் சொந்தமா வச்சிருக்கோம். டோக்கன் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரி பிஎன்பி ஸ்மார்ட் செயினை நம்ம வாடகைக்கு வச்சிருக்கோம். ஸோ நம்ம சொந்தமா வரும்போது நம்மளும் காயினா மாறுவோம் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காயின் லாக்கிங், காயின் ஸ்டேக்கிங் இது வந்து மற்ற கிரிப்டோல இருக்கிற ஒரு விஷயம். நமக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ஸ்டேக்கிங் நம்மகிட்ட இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங். ஸோ அருமையான விஷயத்த நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபார்மிங்கிறது நல்லா தெரியும். ஒரு சின்ன விதையை போட்டு மிகப்பெரிய லெவல்ல ஒரு அறுவடை செய்யறது தான் ஃபார்மிங். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் உலகத்தினுடைய 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப. ஸோ அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பிவிசி மெட்டாவில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப பார்ப்போம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிஸ்டத்துல சீடு பண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிவிசி மெட்டாவில் சீடு பண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, விதை பங்குதாரரா நம்ம உள்ள வர போறோம். ஸோ விதை பங்குதாரர் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் பிவிசியை கிரிப்டோவை டோக்கனை நம்ம வாங்கி வைக்க போறோம். ஸோ அந்த மெத்தட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பிவிசி மெட்டா வந்து இன்னைக்கு ரேட் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா $20.25, அதாவது $1/4 இருக்கு. பட் இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா $1 ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டு சொல்ல போறோம். $1 ஒரு ரேட் இன்னைக்கு பிவிசி ரேட்னுடைய விலை வந்து $1 இருந்தது அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நீங்க சீல் பண்ணி $100 நீங்க பண்றீங்க அப்படின்னா 100 பிவிசி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ 100க்கு மேல பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் வந்து 150% உங்களுக்கு ரிவார்டா கொடுக்குது. அப்ப என்ன இருக்குன்னா 100 + 50 150 பிவிசி உங்க அக்கௌண்ட்ல வரவு வைப்பாங்க. இந்த 150 பிவிசி எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது? மைனிங் மெத்தட்ல 100 பிவிசி 0.25% ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 50 பிவிசி அதே பர்சன்டேஜ்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி டோட்டலா உங்களுக்கு வந்து 600 நாளையில உங்களுக்கு சீல் பண்டிங்ல போடக்கூடிய தொகை, அதாவது கிரிப்டோ டோக்கனை உங்களுக்கு 600 நாளையில ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெஃபரல் நம்பர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டோக்கன் ஃபார்மிங் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் டோக்கன் ஃபார்மிங்? ஃபார்மிங்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன விதையை போட்டு பெரிய லெவல்ல அறுவடையை நம்ம எடுக்கிற ஒரு விதம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல விதையை வாங்கிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயிர் பண்ண போறோம். அந்த மெத்தட்ல தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மிங் அப்படிங்கிறதும் அப்படிதான். ஸோ அப்போ நமக்கு என்னன்னா சீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரல் நம்பர் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து டோக்கன் ஃபார்மிங் நம்ம செய்ய போறோம். ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் $100 யூஎஸ்டிடி 100 யூஎஸ்டிடியை நீங்க கொடுத்து நீங்க ஃபார்மிங்ல கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து உங்களுக்கு 200% உங்களுக்கு 200 யூஎஸ்டிடியா தர போறாங்க. ஸோ எப்படி தர போறாங்கன்னா 0.25%ல தர போறாங்க. இன்டு 100 யூஎஸ்டி ஈக்குவல் டு 0.25 யூஎஸ்டி பர் டே. ஒரு நாளைக்கு $1/4 அப்படிங்கிற விதத்துல தருவாங்க. எத்தனை நாளைக்கு தருவாங்க அப்படின்னு சொன்னா 800 நாளையில கண்டிப்பா உங்களுக்கு 200 யூஎஸ்டியும் கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபார்மிங் மெத்தேடு. ஸோ இது 100 யூஎஸ்டிங்கிறது பேசிக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 1000, 5000, 1 லட்சம் யூஎஸ்டி கூட இப்ப ஃபார்மிங்ல நம்ம கொடுக்கலாம். ஒரு ஐடிக்கு அதிகபட்சம் 50,000 யூஎஸ்டி ஃபார்மிங்ல தரதுக்கு சிஸ்டம் அலோவ் பண்றாங்க. அதுக்கு மேல பண்ணும்போது இன்னொரு ஐடி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம அதை பயன்படுத்தலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது இவ்வளவுதானே சார் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். 800 நாள் தான். 800 நாள் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப குறைவான நாள்ல கிடைக்காது அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா டீமை நம்ம கிரியேட் பண்ண போறோம். டீமை எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, சிஸ்டம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரிட்டேரியா ரிவார்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன்ல உங்களுக்கு கிரிட்டேரியா 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 800 நாளைக்கு பதிலாக 400 நாள்ல நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு என்ன நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா 500 யூஎஸ்டி நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்குள்ள 5 நபரை டைரக்டா ரெஃபர் பண்ணுங்க. அந்த 5 பேர்த்துக்கும் ஈக்குவலா 500 யூஎஸ்டி போட வச்சிங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பணம் போட்டாலும் சரி, 500 யூஎஸ்டி போட்டாலும் சரி, 5000 யூஎஸ்டி போட்டாலும் சரி, உங்களுக்கு 400 நாளிலே உங்களுக்கு டபுளா தரேன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரிட்டேரியா 3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல
அந்த $400 குறைச்சி 266 நாள்ல உங்களுக்கு 400 நாளையும் குறைச்சி 264 உங்களுக்கு வந்து போடுற பணத்தை டபுளா தரத்துக்கான ஆப்ஷன் கிரிட்டேரியா 3ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்ம ஒரு 10 பேர்த்து ரெஃபர் பண்ணி 10 பேர்த்துக்கும் ஈச் $1000 நம்மளால ஃபார்மிங் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் பர் டே வந்து 0.75% நமக்கு கொடுப்பாங்க. அது $1000 போட்டலாம், $2000 போட்டலாம், எவ்வளவு போட்டாலும் உங்களுக்கு டபுளா 266 நாட்கள்ல கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டேரியா 4 அது வந்து 200 நாளையில உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போறாங்க, டபுளா கொடுக்க போறாங்க. அதுக்கு பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை ஜஸ்ட் 15 பேர்த்துக்கு $2500 15 பேர்த்த நம்ம உருவாக்க போறோம். அந்த 15 பேர்த்துக்கும் $2500 நம்ம கொடுக்க போறோம். அதுல நம்மளும் $2500 மேல வச்சுக்க போறோம். அதுக்கு வந்து டெய்லியும் 1% அவங்க கொடுக்க ரிவார்டா கொடுக்க போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம போடுற எவ்வளவு பணமா இருந்தாலும் 200 நாள்ல உங்களுக்கு டபுளா கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டேரியா 5. ஸோ இந்த 5 ஆப்ஷன் வந்து ரொம்ப அருமையான திட்டம். நம்ம $500 போடணும். நம்மளுக்கு ஈச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல நம்ம ஒரு 20 பேர்த்த ரெடி பண்ணி உருவாக்கி அல்லது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அந்த 20 பேர்த்துக்கும் $5000 போட வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வச்சிருக்கிற $5000 அல்லது அதிகமா போட்டாலும் நமக்கு வந்து 1.25% தினம் ரிலீஸ் ஆகும். 160 நாளிலே நீங்க எவ்வளவு பணம் போட்டாலும் அது டபுளா சிஸ்டம் நமக்கு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒரு அருமையான திட்டமா நமக்கு சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணா டீம்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு. அதே மாதிரி கிரிட்டேரியா ரிவார்டு லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனுங்க. ஒன்னு வந்து ஸ்பீடு கிரிட்டேரியா, 2வது லிமிட் கிரிட்டேரியா. ஸோ இதை வந்து இந்த லிமிட்ல பாருங்க 100% வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த சிஸ்டம் கிரிட்டேரியா ரிவார்டு லிமிட்னு கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல இருந்து 5 லெவல். அதாவது நீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர், அவருக்குள்ள ஒருத்தர், அவருக்குள்ள ஒருத்தர், இந்த மாதிரி 5 லெவல். 5 லெவல்ல $1,00,000 நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, $1,00,000 டீமுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா $100 நீங்க டைரக்டா ஃபார்மிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200க்கு பதிலா $250 நமக்கு கிடைக்கும். எந்த நபர் செஞ்சாலும் அந்த நபர் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டேரியா 3ல பாத்தீங்கன்னா 10 லெவல், அதாவது உங்களுக்கு 1ல இருந்து 10 லெவலுக்கு $5,00,000 டீம் மூலியமா இருந்தது அப்படின்னு சொன்னா, ஃபார்மிங்ல இருந்ததுன்னு சொன்னா $100 போட்டீங்கன்னா $300 கிடைக்கும். 100 போட்டா 200 கிடைக்கும் காமனா. அதுல இன்னும் 200 போட்டு 300 உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சிஸ்டம். அப்ப $200 ரிவார்டா நமக்கு அதிகமா கிடைக்குது. அதே மாதிரி லெவல் 1ல இருந்து 15, அதாவது கிரிட்டேரியா 4ல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 15 கீழே டெப்த்ல 15 லெவலுக்குள்ள $25,00,000, அதாவது டீம் மூலியமா $25,00,000 இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு $100 போட்டா $350 கிடைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய லெவல்ல நம்ம வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி பாருங்க கிரிட்டேரியா 5ல பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒரு லெவல் 1ல இருந்து 20 லெவலுக்குள்ள $1.25 கோடி, அதாவது $1,25,00,000 டோட்டலா ஃபார்மிங்ல இருந்தது அப்படின்னு சொன்னா 100 போட்டா $400 நமக்கு சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்மே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற எந்த சிஸ்டத்துலயும் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிளான்லயும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான பிளான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம். வருங்காலத்துல வந்து மிகப்பெரிய லெவல்ல வளர போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீம் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை விஷயமும் வந்து டீம் ஃபார்ம் பண்ணாதான் நடக்கும். லிமிட் கிரிட்டேரியாவும் ஸ்பீடு கிரிட்டேரியாவும் நிச்சயமா டீம் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டீம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 5 பேரு, செகண்ட் லெவல்ல அந்த 5 பேரும் 25 பேரா மாறும். தேர்ட் லெவல்ல வந்து அந்த 125 நபர்களா மாறும். ஃபோர்த் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 625 நபரா மாறும். ஃபிஃப்த் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 625 பேர் இன்ட்டு 5 அப்படின்னு போட்டீங்கன்னா 3125 நபர்களா மாறும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை போட்டு காட்டிட்டு இது நடக்குமா சார் அப்படின்னு யோசிக்க வேணாம். 100% மார்க்கெட் பீப்புள் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரணமா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க 5 பேர் இல்ல, சிஸ்டம் எவ்வளவு பேரை போட வச்சிருக்காங்க, 20 பேர்த்த டைரக்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெஃபரல் 20 பேர்த்த நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா
வெரி வெரி சிம்பிள் சார். ஒரு நாளைக்கு தினம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 பேர்த்த சந்திச்சோம். அப்ப மாசத்துக்கு எவ்வளவு பேர் ஆச்சு? 30 நாளைக்கு 60 நபர்கள். அப்ப 3 மாசம் சந்திச்சாச்சு 180 நபர்கள் நாம் சந்திச்சா நமக்கு 20 பேருங்கிறது சாதாரணமா நமக்கு கிடைக்கும். அந்த 20 பேர்த்துல நல்ல ஒர்க் பண்ண லீடர்ஸ் 5 பேர் நிச்சயமா நமக்கு அமைவாங்க. சோ இது எதையுமே பாத்தீங்கன்னா சாதாரணமா செய்யக்கூடிய வேலையை தான் தவிர இது ரொம்பவும் சிக்கலான கஷ்டமான வேலை எதுவும் கிடையாது. சோ நம்மளை பொறுத்தளவு 5 நபர்களை உருவாக்குறதுக்கான வேலையை மட்டும் செஞ்சா போதும். மீதி இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்குறதுக்கு இந்த சிஸ்டமும் எம்எம்ஜி கம்யூனிட்டியும் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது ஈஸியா பாத்தீங்கன்னா இதை சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி சக்சஸ் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா 3125 இன்ட்டு ஒரு நபர் 600 ரொம்ப கம்மியான யூஎஸ்டி ஃபார்மிங் சொல்றோம். இன்னைக்கு இப்போ நம்ம இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரெல்லாம் உள்ள வந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் 2000, 3000, 5000, 10,000 யூஎஸ்டி ஃபார்மிங் இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா கணக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு 600 யூஎஸ்டி கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய டோட்டல் பிசினஸ்ல $750 per டே வருது. மொத்தமா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 5 லெவலுக்கும் $951 ஒரு நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல காலையில 7 to 9 விளைஞ்சிரும். அப்ப நம்ம என்னன்னா அந்த டைமுக்குள்ள நம்ம அறுவடை செய்யறதுக்கு எதிர்ச்சப்போம். ஸோ மிக அருமையான ஒரு விஷயம். $951 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 85,000 நியரஸ்ட் $1,00,000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் நம்ம கையில கொடுத்துருக்கு. நம்ம தான் பாத்தீங்கன்னா தெளிவா முடிவெடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு உள்ள வராத நபர்கள், உள்ள வராத புதுசா ஐடி போன நபர்கள் ஜஸ்ட் நம்ம ஐஎன்ஆர் எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 ஆப்ஷன். சீடு பண்ணீங்கன்னா $100 போடலாம். அதே மாதிரி பிஎன்பி ஒரு $5 பிஎன்பி வைக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 9,000 + 4,500 நம்ம செலவு பண்ணணும். அதே மாதிரி டோக்கன் ஃபார்மிங்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? டோக்கன் ஃபார்மிங்ல ஒரு $100 அப்படின்னா யூஎஸ்டி அப்படின்னு சொன்னா அது ஒரு 9,000, மொத்தமா 18,500 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல சார் என்னால அவ்வளவு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தா 10 யூஎஸ்டி கூட நீங்க சீடு பண்ணிக்கலாம். ஸோ 10 யூஎஸ்டி பண்ணீங்கன்னா ஒரு யூஎஸ்டி 90 போட்டீங்கன்னா ஒரு 900. பிஎன்பிக்கு ஒரு $5 பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு $450. அதே மாதிரி ஃபார்மிங்க்கு ஒரு $100 பண்ணீங்கன்னா ஒரு 9,000, மொத்தம் $10,350. அவ்வளவுதான் விஷயம். $10,350 போட்டு ஒரு பிசினஸ், ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் கையில எடுக்க முடியும்னா அது பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுல நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு லாங் டைம் கோல், ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு பிசினஸ் குள்ள நம்ம என்ட்ராக போறோம் அல்லது ஏற்கனவே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னு கேட்டா நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காக மாத்திரம் இந்த பிசினஸ் நம்ம கையில எடுக்கலைங்க. நம்மளுடைய தலைமுறையா மிகப்பெரிய லெவல்ல வளர்த்த வேணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே இந்த பிசினஸ் அருமையா செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பிவிசி மெட்டாவை மெயின்டைன் பண்ணணும், உள்ள மெயின்ல வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எய்ம், ஒரு ஆம்பிஷன், ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. எய்ம், ஆம்பிஷன், ஆக்ஷன் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படிதான் சொல்லணும். ஸோ அப்ப என்னன்னா அதுக்கு நம்ம ஒரு லாங் டைம் கோல் வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய கோல் என்னன்னா செல்ஃப் ஃபார்மிங் 5,000 யூஎஸ்டி. இன்னைக்கு செல்ஃப் ஃபார்மிங் பாத்தீங்கன்னா 50,000 யூஎஸ்டி வச்சிருக்கிற நபர்களும் நம்ம டீம்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டும் நன்றியும் நம்ம எம்எம்ஜி சார்பா நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு 5,000 அப்படிங்கிறது நம்ம ஒரு கோலா வச்சுக்குவோம். டைரக்ட் ரெஃபர் ஒரு 20 பேருக்கு நிச்சயமா இருக்கணும். அதே மாதிரி ஈச் ஃபார்மிங் பாத்தீங்கன்னா அந்த 20 பேர்த்துக்கும் 5,000 யூஎஸ்டி இருக்கணும். அதே மாதிரி நான் 20 லெவல்ல டோட்டல் ஃபார்மிங், 20 லெவல் அப்படிங்கிறது நம்மளுடைய டீம் லெவல். இப்ப நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா டீம் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் 7 லெவல், 10 லெவல், 12 லெவல் இன்னைக்கு ஃபார்மிங் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி 20 லெவல்ல பாத்தீங்கன்னா 1,25,00,000 யூஎஸ்டி ஃபார்மிங் இருந்ததுன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய அச்சீவர்ஸ் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். ஸோ நம்மளுடைய கோல் அதுவா இருக்கும் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி நம்ம செயல்படும் போது நீங்கள் உறங்கிக் கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வாரன் பஃபெட் சொன்ன விஷயம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மளும் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கப்பே நமக்கு வருமானம் நிச்சயமா வந்துடும். அதுல மாற்றமே கிடையாது. ஒரு அருமையான ஒரு பிசினஸ் நம்ம கையில சிஸ்டம் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சந்தோஷப்படுங்க. ஸோ அருமையான விஷயத்த இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2024
சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்ஃபியூஷன் நம்ம மூணு விஷயம் தான். ஒண்ணு, கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. இப்ப நம்ம கையில ஒரு பிசினஸ் கையில வச்சிருக்கோம், இது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாம்னு யோசிக்க தேவையில்லை. கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. முதல் கிளாரிட்டி வேணும். பிசினஸ் பத்தின ஒரு முக்கியமான